அன்பான மாணவ செல்வங்களே, ஆசிரியர் பெருமக்களே, பெற்றோரே, உங்கள் அனைவருக்கும் சிகரம் அகாடமி ஆஃப் எக்ஸலன்ஸ், சிகரம் வழிகாட்டல் மற்றும் பயிற்சி மையத்தின் சார்பாக வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்கின்றேன். சிகரம் கல்வி யூடியூப் சேனல் வழியாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. சிகரம் அகாடமி ஆஃப் எக்ஸலன்ஸ், இட்ஸ் அ multifaceted training and coaching for entrance, competitive and merit examinations. What next after plus 2 என்கிற வரிசையிலே இன்றைக்கு பேசிக் சயின்சஸ், அதிலும் குறிப்பாக பேசிக் சயின்சஸ் படிப்பதற்கான இந்திய அளவில் இருக்கக்கூடிய மிக சிறந்த உயர்ந்த கல்வி நிறுவனங்கள் எவை என்று நம்ம பார்க்க போகிறோம். So, institutes of national importance, especially IISc, Indian Institute of Science, it's in Bangalore. Then there are 7 institutes called IISERs, Indian Institute of Science, Education and Research. There is another premier institute called NISER, National Institute of Science, Education and Research. There is also a special institute which is autonomous institute in Mumbai University, that's called Center of Excellence for Basic Sciences. இந்த நிறுவனங்களை பற்றி நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், அடிப்படை அறிவியல் படிப்புகள் உலகத்தினுடைய வளர்ச்சிக்கு, இந்த சமூகத்தினுடைய வளர்ச்சிக்கு, அறிவியல் வளர்ச்சிக்கு மிக அடிப்படையாக இருப்பது அடிப்படை அறிவியல் படிப்புகள், குறிப்பாக ஆராய்ச்சி படிப்புகள். ஸோ உங்களுக்கு தெரியும், ஃபிசிக்கல் சயின்சஸ் அண்ட் பயாலஜிக்கல் சயின்சஸ், அதில் ஆராய்ச்சி படிப்புகள். அவர்கள்தான் விஞ்ஞானிகளாக உருவாகின்றார்கள், புதிய புதிய கண்டுபிடிப்புகளை நாட்டிற்கும் இந்த உலகத்துக்கும் சமூகத்துக்கும் தருகின்றார்கள். அதிலிருந்து தான் பொறியியல் போன்ற, என்ஜினியரிங் டெக்னாலஜி போன்ற, மருத்துவ துறை போன்ற மற்ற துறைகள் வளர்ச்சி அடைகின்றன. ஸோ பேசிக் சயின்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் எ நேஷன். அந்த அடிப்படையில் நம்ம முதல்ல பார்க்க போகிறது இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்சஸ், பெங்களூர். ஓகே, ஸோ ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் இன்ஸ்டிடியூட்ஸ் இன் இந்தியா. இது 1909 இந்த நிறுவனத்தை தொடங்கினாங்க. அரசும் பல தன்னார்வலர்களும் சேர்ந்து இந்த நிறுவனத்தை தொடங்கினாங்க. குறிப்பாக சி.வி. ராமன், சி.வி. ராமன் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் இதனுடைய பிரசிடெண்டாக இருந்தவர். ஒரு விஞ்ஞானி தொடங்கிய அல்லது இயக்கிய ஒரு முக்கியமான கல்வி நிறுவனம். 2018 இது இன்ஸ்டிடியூட் ஆஃப் எமினன்ஸ் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த ஸ்டேட்டஸுக்கு உயர்த்தப்பட்டது. உலக அளவில் இருக்கக்கூடிய பல்வேறு அறிவியல் நிறுவனங்களுடைய பட்டியலையும் இந்த IISc, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்சஸ் வருது. நீங்கள் பார்த்தீங்கன்னா there are 42 academical departments. ஒவ்வொன்றிலையும் இன்னும் நிறைய சப்டிவிஷன்ஸ், வேரியஸ் ஸ்கூல்ஸ் ஆர் தேர். ஓகே, ஸோ மெயினாக போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டடீஸ் and doctoral programs are offered there. Now they have started to offer undergraduate programs also. So after plus 2 டைரக்டாக நம்ம என்ன செய்திடலாம், இந்த IIScயில் ஜாயின் பண்ணி ஒரு ஆராய்ச்சியாளராக, ஒரு விஞ்ஞானியாக கண்டிப்பாக உருவாக்கிடலாம். அதற்கான வாய்ப்பு என்ன செய்து இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா சயின்ஸஸுமே கற்றுக் கொடுப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா பயாலஜி, கெமிஸ்ட்ரி, எர்த் அண்ட் என்விரான்மெண்டல் சயின்சஸ், மெட்டீரியல் சயின்சஸ், மேத்தமெட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ், அப்படி பார்த்தீங்கன்னா எல்லா சயின்ஸும் நம்ம இன்னொரு கல்வி நிறுவனத்தில், இப்போ நம்ம அறிவியல் கல்லூரிகளில் படிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், இப்போ பிஎஸ்சி ஃபிசிக்ஸ்னால் ஃபிசிக்ஸ் மட்டும்தான் படிப்பாங்க. இங்கே அப்படி இல்லை, பிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது 4 years கோர்ஸ். ஸோ அவங்க பயாலஜி படிக்கிறாங்க, கெமிஸ்ட்ரி படிக்கிறாங்க, ஃபிசிக்ஸ் படிக்கிறாங்க, மேத்தமெட்டிக்ஸ் படிக்கிறாங்க, அஃப்கோர்ஸ் எர்த் அண்ட் என்விரான்மெண்ட்டை பற்றி படிக்கிறாங்க, மெட்டீரியல்ஸ் படிக்கிறாங்க, ஈவன் அலைட் சயின்சஸாக அவங்க ஹியூமனிட்டிஸ் படிப்பாங்க, ப்ளஸ் வேரியஸ் என்ஜினியரிங் சப்ஜெக்ட்ஸ் கூட அவங்க என்ன செய்கிறாங்க, படிக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு 3 செமஸ்டர் எல்லாருமே பேசிக்கு எல்லா சப்ஜெக்டும் படிப்பாங்க. அதுக்கு பிறகு ஒரு சப்ஜெக்டில் அவங்க ரிசர்ச் ஓரியன்டாக படிப்பாங்க. ஸோ 4 years கோர்ஸ் முடியும் போது அவங்க எடுக்கிற மதிப்பெண் அடிப்படையில் 5வது வருடம் அவங்க எம்எஸ் கூட பண்ணலாம். அதுக்கான வாய்ப்பும் இருக்கிறது. ஸோ இது ஒரு உலகத்தரம் வாய்ந்த, இந்தியாவில் பெரிய பெரிய விஞ்ஞானிகளை எல்லாம் உருவாக்கக்கூடிய, பெரிய அறிவியல் கல்வியாளர்களை உருவாக்கக்கூடிய, ஆராய்ச்சியாளர் உருவாக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு கல்வி நிறுவனம். நம்ம கண்டிப்பாக இந்த நிறுவனத்தில் நம்ம மாணவ செல்வங்கள் போய் படிக்கலாம்.
ஆனால் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 மோட் ஆஃப் அட்மிஷன் வச்சுருக்கிறாங்க. ஒன்று வந்து கேவிபிஒய் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம், இட்ஸ் எ ஸ்காலர்ஷிப் அண்ட் மெரிட்க்கும் எக்ஸாம். இது வந்து 11th and 12th படிக்கும்போது பிள்ளைங்க என்ன செய்திடலாம், எழுதலாம். ஓகே, ஸோ அது வந்து கேவிபிஒய் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி டிபார்ட்மெண்ட்டு கீழே வருது. ஐஏஎஸ்சி தான் அதை மானிட்டர் பண்ணுறாங்க. ஸோ இந்த எக்ஸாம் எழுதி அதில் டாப் ரேங்கர்ஸ் வந்து இங்கே ஐஏஎஸ்சியில் அட்மிஷன் வாங்கலாம். ரெண்டாவது அட்மிஷன் சேனல் வந்து ஐஐடி ஜேஇ மெயின் எக்ஸாம் எழுதுறது. ஐஐடி ஜேஇ மெயின் எக்ஸாம் பற்றி உங்கள் நிறைய பேருக்கு தெரியும், அது இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஐஐடி ஜேஇ மெயின் எக்ஸாமில் நல்ல மார்க் இருந்தாங்க, மதிப்பெண் இருந்தது அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து இந்த நிறுவனத்தில் சென்று படிக்கலாம். அதுபோல் ஐஐடி ஜேஇ அட்வான்ஸ் எக்ஸாம், ஜேஇ மெயின் முடிச்சுட்டு அடுத்த கட்ட எக்ஸாம் தான் ஐஐடிஸ்க்கான எக்ஸாம். ஸோ அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணி நல்ல மதிப்பெண் இருக்கிறவங்களும் இங்கே அட்மிஷன் வாங்கலாம். இன்னொரு மோடு கூட இருக்குது, நீட் வழியாக. நீட்டில் வந்து டாப் ரேங்கர்ஸ் கேன் அப்ளை ஃபார் ஐஏஎஸ்சி அட்மிஷன். ஓகே, ஸோ ஒரு பெஸ்ட் நிறுவனம், 4 வகை ஆஃப் என்ட்ரி இருக்குது. விரும்புகிறவங்க இப்போவே அதற்கான தயாரிப்பு பணிகளை செய்யலாம். அடுத்த குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐசர்ஸ் அப்படின்னு சொன்னேன், இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச். ஸோ இது வந்து புனேல இருக்குது, கொல்கட்டாவில் இருக்குது, திருவனந்தபுரத்தில் இருக்குது, பெர்ஹாம்பூரில் இருக்குது, மொஹாலியில் இருக்குது, திருப்பதியில் இருக்குது, போபாலில் இருக்குது. ஸோ தீஸ் ஆர் ஆல்சோ ஐஏஎஸ்சி போல தான் ஹைலி காம்பிட்டன்ட் அண்ட் மோட்டிவேட்டட் ஃபேக்கல்ட்டி இருப்பாங்க. அதுபோல் ஆராய்ச்சி பண்ணி உயரணும், கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படிங்கிற மாணவர்களும் அங்கே என்ன செய்வாங்க, படிப்பாங்க. ஸோ ஆராய்ச்சி படிப்புகளுக்கான மிக முக்கியமான நிறுவனமாக நம்ம நாட்டில் உருவாக்கப்பட்டிருக்கிறது தான் இந்த ஐசஸ். உலக அளவில் நடைபெறக்கூடிய பல ஆராய்ச்சிகளோடு இவர்கள் தொடர்பு கொண்டு தங்களுடைய ஆராய்ச்சிகள் என்ன செய்கிறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 5 years கோர்ஸாக வழங்குறாங்க. பிஎஸ்எம்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் அண்ட் மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபைனல் இயரில் பார்க்கும்போது அங்கே ஒரு ரிசர்ச் தீசிஸ் சப்மிட் பண்ணி ஒரு ரிசர்ச்சராக தான் வெளியே வருவாங்க. ஓகே, ஸோ இங்கே என்னெல்லாம் கோர்சஸ் அவைலபிள் அல்லது என்னெல்லாம் சப்ஜெக்ட்ஸ் அவைலபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேயும் எல்லா சயின்ஸஸும் அவைலபிள். பயாலஜிக்கல் சயின்சஸ், கெமிக்கல் சயின்சஸ், எர்த் அண்ட் கிளைமேட் சயின்ஸ் அண்ட் எர்த் என்விரான்மெண்டல் சயின்சஸ், எக்கனாமிக்கல் சயின்சஸ், என்ஜினியரிங் சயின்சஸ், டேட்டா சயின்ஸ் என்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஜியாலஜிக்கல் சயின்சஸ், நிறைய இன்டகிரேட்டட் இன்டர்டிசிப்ளின் சயின்சஸ் அங்கே என்ன இருக்கிறாங்க வச்சுருக்கிறாங்க. மேத்தமெட்டிக்கல் சயின்சஸ் இருக்குது, ஃபிசிக்கல் சயின்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு 1 or 2 years வந்து எல்லா சயின்ஸும் படிப்பாங்க. தென் தே கோ ஃபார் ரிசர்ச் அண்ட் தே வில் பி ஸ்டடிங் ஸ்பெஷலைசிங் இன் 1 or 2 ஏரியாவில் என்ன செய்வாங்க, ஸ்பெஷலைஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ ஒரு விஞ்ஞானியாக வரணும், ஒரு சிறந்த அறிவியல் கல்வியாளராக வரணும், அதுபோல் பெரிய தொழில் நிறுவனங்களில் ஆராய்ச்சியாளர்களாக பணியாற்றணும் அப்படின்னு சொன்னால் இந்த ஐசஸில் நம்ம என்ன செய்துக்கலாம், படிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து என்ட்ரி மோட் என்ன பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒரு 3 மோட் வச்சுருக்கிறாங்க. 3 கேட்வே டு என்டர் இன்டு ஐசஸ். ஒன்று வந்து ஏற்கனவே சொன்னது போல் கேவிபிஒய் இஸ் ஸ்காலர்ஷிப் அண்ட் மெரிட் எக்ஸாம். தென் ஐஐடி ஜேஇ அட்வான்ஸ் ஸ்கோர் வச்சும் இந்த சில அந்த இன்ஸ்டியூட்ஸில் கவுன்சிலிங்கில் நம்ம அட்டன் பண்ணலாம். அப்புறம் வந்து இந்த இன்ஸ்டியூட்ஸே சேர்ந்து ஒரு எக்ஸாம் வச்சுருக்கிறாங்க, ஐசர் அட்மிஷன் டெஸ்ட் அப்படின்ட்டு வச்சுருக்கிறாங்க. ஸோ சிபிஎஸ்சி போர்டு மட்டுமல்ல, ஸ்டேட் போர்டு வந்து டாப்பர்ஸாக இருக்கிறவங்க இந்த எக்ஸாம் எழுதலாம். எழுதி அந்த ஸ்கோர் அடிப்படையில் அட்மிஷன் அங்கே வாங்கிக்கலாம். ஓகே, ஸோ ஐசஸ் வந்து ஐஏஎஸ்சிக்கு அடுத்ததாக இந்தியாவில் இருக்கக்கூடிய புகழ்பெற்ற அறிவியல் ஆராய்ச்சி கல்வி நிறுவனங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐசஸ். ஓகே, அப்புறம் நான் உங்களுக்கு சொல்கிறது வந்து 2 நிறுவனத்தை சேர்த்து சொல்கிறேன். நைசர் ஏற்கனவே சொன்னேன், புவனேஸ்வரில் இருக்குது. அதுபோல் மும்பையில் மும்பை யூனிவர்சிட்டி கீழே டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜிக்கு கீழே சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஃபார் பேசிக் சயின்சஸ் இருக்குது. ஸோ இதில் நைசர் அப்படின்னு சொல்லும்போது இதுவும் வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி கீழே வரும். ஸோ இட்ஸ் ஒரு டாப் இன்ஸ்டிடியூட்ஸ் ஃபார் சயின்ஸ் அண்ட் ரிசர்ச். இங்கே வந்து பேசிக் சயின்சஸ் கூடவே நிறைய அலைட் சயின்சஸும் கற்றுக் கொடுக்குறாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 5 year இன்டகிரேட்டட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்கிறாங்க. 5 year எம்எஸ்சி இன்டகிரேட் ப்ரோக்ராம். ஸோ பயாலஜிக்கல் சயின்சஸ், கெமிக்கல் சயின்சஸ், மேத்தமெட்டிக்கல் சயின்சஸ், ஃபிசிக்கல் சயின்ஸ் எல்லாமே என்ன செய்கிறாங்கன்னா சேர்த்து படிக்கிறாங்க. ஸோ யார் இவங்களுக்கு டிகிரி கொடுப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைசருடைய டிகிரி வந்து ஹோமி பாபா அட்டாமிக் ரிசர்ச் இன்ஸ்டியூட், அதனுடைய கைடன்ஸில் தான் இந்த இன்ஸ்டியூட் நடக்குது. அவங்க தான் இந்த
எம்எஸ்சி இன்டகிரேட்டட் டிகிரியை வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இட்ஸ் another top institute to pursue science, basic science studies to become a researcher and scientist. Okay, then Department of Atomic Energy கீழே இந்த Center for Excellence in Basic Sciences மும்பை யூனிவர்சிட்டி கீழே இருக்குது. ஸோ இது வந்து ஒரு அட்டானமஸ் சென்டர் இன் மும்பை யூனிவர்சிட்டி. இதுவும் வந்து கைடட் பை இந்த டாப் இன்ஸ்டியூட்ஸ், டாப் ரிசர்ச் இன்ஸ்டியூட்ஸ் லைக் நீங்கள் பார்த்தீங்கன்னா டாடா இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரிசர்ச், பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர், ஐஐடிஸ், இவங்க தான் அதை கைட் பண்ணுறாங்க. ஹியர் ஆல்சோ தே ஆஃபர் 5 years இன்டகிரேட்டட் ப்ரோக்ராம் இன் பயாலஜிக்கல் சயின்சஸ், கெமிக்கல் சயின்சஸ், மேத்தமெட்டிக்கல் சயின்சஸ், ஃபிசிக்கல் சயின்சஸ். ஸோ எல்லாமே பிகினிங்கில் வந்து எல்லாமே சில செமஸ்டர் வந்து அவங்க எல்லா சப்ஜெக்டும் சேர்ந்து படிப்பாங்க. தென் தே வில் ஸ்பெஷலைஸ் இன் பர்டிகுலர் ஏரியா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு இதுக்கு எப்படி என்டர் ஆகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஒரு இந்த ரெண்டு இன்ஸ்டியூட்ஸுக்கும் சேர்த்து இட் இஸ் எ காமன் என்ட்ரன்ஸ், தட்ஸ் கால்ட் நெஸ்ட், நேஷனல் என்ட்ரன்ஸ் ஸ்க்ரீனிங் டெஸ்ட் அப்படிம்பாங்க. இட்ஸ் எ கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட், மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தான். சிலபஸ் பார்த்தீங்கன்னா என்சிஆர்டி சிலபஸ் 11th and 12th சிலபஸ் தான். கொஸ்டின்ஸ் வந்து ஃபிசிக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி 4 சப்ஜெக்ட்லேருந்து என்ன செய்யும் இருக்கும். ஸோ அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணால் இதில் வந்து நம்ம அச்சீவ் பண்ணலாம், இந்த இன்ஸ்டியூட்டில் நம்ம சேரலாம். ஓகே, ஸோ ஃபைனலாக சொல்கிறது வந்து தீஸ் ஆர் த இன்ஸ்டிடியூட்ஸ் இன் இந்தியா, டாப் இன்ஸ்டிடியூட்ஸ், வேர்ல்ட் கிளாஸ் இன்ஸ்டிடியூட்ஸ், எஸ்பெஷலி ரிசர்ச்சர்ஸாக வரணும், சயின்டிஸ்டாக வரணும், அல்லது டாப் பிஸ்னஸ் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த இன்ஸ்டியூட்ஸில் படிக்கிறத அஸ்பயர் பண்ணலாம். அஃப்கோர்ஸ் இதுக்கு வேரியஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் சொன்னேன், வேரியஸ் மோட் ஆஃப் என்ட்ரி சொன்னேன். ஸோ அதுக்காக நீங்கள் 11th and 12th படிக்கும்போதே ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா ஈஸி டு அச்சீவ். ஸோ ஆல் தி பெஸ்ட். நீங்கள் நாளைக்கு ஒரு நல்ல சயின்டிஸ்டாக, ரிசர்ச்சராக வரணும்னு அன்போடு செய்கிறேன், வாழ்த்துறேன். ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள் இருந்தால் நீங்கள் எனக்கு தொடர்பு கொண்டு கேட்கலாம். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. சீக்கிரம் கல்வி யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.